பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த கவனமாயிரு சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இது அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாத்தோம். அல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. நான் போன வீடியோல நான் ஒரு காரியத்தை குறித்து பேசினேன். How can we identify false ministers? கள்ள ஊழியர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அதுல முதல் அடையாளமா போன வீடியோல நான் என்ன பேசினேன். இன்னைக்கு ரெண்டாவது அடையாளத்தை குறித்து நான் பண்ண போறேன், பேச போறேன். அல்லேலூயா. How can we identify false ministers? கவனிங்க, அடையாளம் நம்பர் 2, ஐடென்டிபிகேஷன் 2 என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் மக்களை தங்களிடம் இழுத்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் மக்களை தங்களிடம் இழுத்து கொள்வார்கள். They will draw people after them. கவனிங்க, they will draw people after them. என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 30வது வசனம். அல்லேலூயா. போன வாரம் நம்ம வாசிச்சோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 30வது வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் மெசேஜ் வெர்ஷன்ல நான் வாசிச்சேன், மறுபடியும் கூட அதை நம்ம வாசிக்கலாம். I know that as soon as I am gone, vicious wolves are going to show up and rip into this flock, men from your very own ranks, twisting words so as to seduce disciples into following them instead of Jesus. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. அவர்கள் கள்ள ஊழியர்கள் மக்களை தங்களிடம் இழுத்து கொள்வார்கள். எங்க தமிழ்ல சொல்றாரு பவுலு, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளுவார்கள். இங்கிலீஷ்ல நீங்க அதே நீங்க பாருங்களேன். To seduce disciples into following them instead of Jesus. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அடையாளம் நம்பர் 2 என்னன்னு சொல்லி சொன்னா, கள்ள ஊழியர்கள் மக்களை தங்களிடம் இழுத்து கொள்ளுவார்கள். ஆனா வேதம் சொல்ற சத்தியம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல ஊழியன் என்ன பண்ணுவான், சீஷர்களை மக்களை இயேசுவினிடத்துல நடத்துவான், தேவனிடத்துல நடத்துவான். ஆனா கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தேவனிடத்துல நடத்த மாட்டாங்க, அவங்கள தங்களிடத்துல நடத்துவாங்க, தன்னை முக்கியத்துவப்படுத்துவாங்க, தனக்கு அடிமையாக்கி கொள்ளுவாங்க. அல்லேலூயா. ஆமா, இதுதான் ரெண்டாவது அடையாளம். அல்லேலூயா. ஆமா, இந்த காரியத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்லி சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நம்மளால ஊழியமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நல்ல ஊழியம் என்ன பண்ணுவான், தன்னிடத்துல வர ஜனங்களை அவன் தேவனிடத்துல நடத்தி தேவனுக்கு அடிமையாக்கும்படி அவங்களை மாற்றுவான். ஆனா ஒரு கள்ள ஊழியம் என்ன பண்ணுவான், அவங்கள தேவனிடமா திருப்பி தன்னை பின்பற்றும்படி மாட்டிடுவான். நல்லா கவனிங்க. ஆண்டவரை பத்தி தான் அவன் பேசுவான், ஆண்டவர் வசனத்தை தான் அவன் பேசுவான். ஆனா ஆண்டவர் பின்னாடி நீ போவாதபடிக்கு, அவன் பின்னாடி போகும்படிக்கு உன்னை என்ன பண்ணுவான், அவன் மாத்திடுவான். அல்லேலூயா. அதுதான் அடையாளம் நம்பர் 2. என்னோடு கூட சேர்ந்து வாசிங்களேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், அப்ப இது உங்களுக்கு புரியும். லூக்கா 11வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 23வது வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். கவனிங்க, இயேசுவே தம்முடைய வாயினால இந்த வசனங்களை சொல்றாரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை என்னிடத்துல சேர்க்காம இருக்கிறவன் அவங்களை என்ன பண்றான், சிதறடிக்கிறான். கவனிங்க, இந்த வசனத்தை நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல வெர்ஷன்ல வாசிக்கிறேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். He who is not with me is against me, and he who does not gather with me scatters. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, he who does not gather with me, என்னோடு கூட சேர்க்காதவன் அவன் என்ன பண்றான், சிதறடிக்கிறான். அல்லேலூயா. அப்ப கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜனங்களை தேவனிடத்துல நடத்தாம
தங்களிடத்துல நடத்துவாங்க. கவனிங்க, தங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளுவாங்க. அந்த சீஷர்கள் எங்க போனோம், எங்க வேலை செய்யணும், யார கல்யாணம் பண்ணணும், எப்படி வாழணும், என்ன உடுத்தணும், என்ன காரியத்தை செய்யணும், இது எல்லாத்தையும் அவங்க சொல்றதை செய்யும்படிக்கு அவங்கள என்ன பண்றாங்க, மாற்றி விட்டுருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகர் இந்த கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நீங்க நான் தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஒரு கிறிஸ்தவங்க கிட்ட போயிட்டு ஏசப்பா உண்மையாவே கண்ணியின் வயித்துல பிறந்தாரா, உண்மையா ஏசப்பா உண்மையே பரிசுத்தமானவரா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு கோபமே வராது. அவங்க அப்படியே யோசிப்பாங்க. ஆனா அதே கிறிஸ்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க போற ஒரு டினாமினேஷனை குறிச்சோ, அவங்க போற சபையை குறிச்சோ, அவங்க போற காரியங்களை குறிச்சோ தப்பா நீங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்க உண்மையாவே ஏசப்பாக்கு அடிமையா இருக்கிறாங்களா, இல்ல டினாமினேஷனுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, இல்ல சபைக்கு அடிமையா இருக்கிறாங்களா, இல்ல சில போதகர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களான்னு தான் நம்ம என்ன பண்ணலாம், அடையாளம் கண்டுபிடித்துடலாம். அல்லேலூயா. இதுதான் கள்ள ஊழியர்கள் பண்றதான ஒரு காரியம். எங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கூட சேர்க்காதவன் ஜனங்கள் என்ன பண்றான், சிதறடிக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்து கூட வாசிங்களேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. இந்த 20வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். எபேசு சபையை பார்த்து அவர் சொல்றாரு, எப்பா நான் கிளம்ப போறேன், எனக்கு வேலை வந்துருச்சு, ஆனா நான் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? கவனிங்க, மூப்பர்களே, சபையே, உங்களை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்தை கவனிங்க. தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பவுல் எவ்வளவு ஞானமா பண்றாரு பாருங்க. நான் கிளம்ப போறேன், ஆனா உங்களுக்கு நான் யார கொடுக்கிறேன், தேவனை கொடுக்கிறேன். உங்க முன்னாடி நான் யார வைக்கிறேன், கிருபையுள்ள அவருடைய வசனத்தை நான் பண்றேன், வைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் நான் சொல்லி சொன்னா, எப்பா நான் கொஞ்ச நாள் தான் உன் கூட இருக்க போறேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ யாருக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னா, தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கும் தான் அடிமை. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செய், அவருடைய வசனம் உனக்கு என்ன சொல்லுதோ அதை செய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் ஒரு நல்ல ஊழியன் பண்ற ஒரு வேலை. ஆனா கள்ள ஊழியன் என்ன பண்ணுவான், ஜனங்களை தனக்கு பின்னாடி வர வச்சுப்பான், தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்குவான், அவன் அவங்களுக்கு என்ன பண்ணுவான், தலைவனா என்ன பண்ணுவான், மாறுவான். இது கள்ள ஊழியர்கள் பண்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வாசிக்கலாம், அப்ப நமக்கு இன்னும் இதுல நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். வாசிக்கலாம், லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க டைரக்டா ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தை நீங்க செஞ்சுட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், நாங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டதை மாத்திரதான் நாங்க என்ன பண்ணோம், செஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணோமா சொல்லணுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மள சேர்ந்து ஒரு முறை சொல்றீங்களா, ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், நீங்க கட்டளையிடுறத மாத்திரம்தான் நான் என்ன பண்ணணும், செய்யணும். நான் ஒரு நாளும் ஜனங்களை என் பின்னாடி வர்றதுக்கு அவங்களை என்ன பண்ணக்கூடாது, பயிற்றுவிக்க கூடாது. ஆனா என் பின்னாடி வர எல்லா ஜனங்களையும் நானா பண்ணோம், நீங்க ஆளும்படிக்கு நானா பண்ணோம், மாற்றி விடணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, ஒரு கள்ள ஊழியன் ஜனங்களை தனக்கு அடிமையாக்கி கொள்ளுவான். ஆனா ஒரு நல்ல ஊழியன் ஜனங்களை எப்பவுமே தேவனுக்கு அடிமைகளா மாற்றுவான். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.